வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது, கட் பண்ணுறது, இந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ளவுஸ் என்ன கலர் இருக்கோ அதே கலர் நீங்கள் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதுதான் எடுத்திருக்கேன். அதுக்கு அடியில் வந்து 1/4 இன்ச்சுக்கு இதே போல் மடித்து அப்படியே நீங்கள் நீட்டாக ஒரு ஸ்டிச் வந்து போடணும். நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் வச்சு அர்க்காத் போட்டிருப்போம் அடியில். அதை தான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அடிக்கிற மாதிரி மடித்து அந்த நீட்டு ஃபுல்லாகவே நீங்கள் 1/4 இன்ச் மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு தச்சு முடித்ததுக்கப்புறமா அந்த ஒரு அர்க்காத் போட்டிருப்போம்ல அது வரைக்கும் மடிச்சுட்டு திருப்பி வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட்டு அந்த 1.5 இன்ச்சுக்கு பாயிண்ட் போட்டதில் நம்ம 1/4 இன்ச்சு ஆல்ரெடி தச்சு முடிச்சாச்சு. இப்போ மீதி உள்ளதை அப்படியே மடிச்சுட்டு இந்த கார்னரில் அந்த ஏற்கனவே நீங்கள் தையல் போட்டிருப்பீங்களா அதுக்கு இந்தாண்ட கார்னரில் நீங்கள் இதே போல் நீட்டாக தச்சு எடுத்துருங்க. இவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு ஃபினிஷிங்க்காக நீங்கள் ப்ளவுஸில் எடுத்து பார்த்தா தெரியும், கீழே வந்து அழகாக ஒரு பட்டை மாதிரி மடித்து தைச்சிருப்பாங்க. நீங்கள் இதே போல் தச்சு எடுத்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, பின்னாடி டாட் பிடிக்கணும். அதுக்கு இப்போ இதே போல் ஷோல்ட்ரு இருக்குல்ல, இதில் நான் காட்டுறேன் பாருங்களேன். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ப்ளவுஸை. உள் பக்கமாக நீங்கள் அதாவது கெட்ட பகுதி நீங்கள் எப்படி மடித்து தையல் போட்டு அடித்து வச்சுருப்பீங்கள்ல, அதுதான் வந்து உள்ளார்க்க தெரியறது வந்து கெட்ட பகுதி. இப்போது இதே போல் ஷோல்டரை ஈக்குவலாக நான் மேலே மடிக்கிற மாதிரி மடித்து நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா அழகாக அதை வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா, கீழேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு டாட் ஒன்று வச்சுட்டு க்ராஸாக அப்படியே ஒரு 4.25 இன்ச்சுக்கு திருப்பி மேலே ஒரு டாட் வச்சு அதை நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி நம்ம ஏன் பண்ணோம்னா, பின்னாடி வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்காக நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு இதே போல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 4.25 இன்ச் கிட்ட ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் கீழேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, ரஃப் கொடுக்கணும். உங்கள் மிஷினில் தெரியும், அந்த பின்னாடி பல்செட்டை தூக்கிட்டு திருப்பி அதாவது ரிவர்ஸில் போயிட்டு ஃப்ரண்ட்டில் வரணும். கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரஃப் கொடுக்கணுன்னா 1/2 இன்ச்சுக்கு தான் கொடுக்கணுமே. அதே போல் கொடுத்துட்டு நீங்கள் மேலே வரும்போது அப்படியே நான் லைன் போட்டிருக்கேன்ல அந்த லைன்லேயே கொண்டு வந்து அந்த பாயிண்ட் வழியாக வெளில வந்துடணும். நீங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. கீழேருந்து ஆரம்பிக்கும் போது 1/2 இன்ச்லேருந்து ஆரம்பித்து அப்படியே வரக்குள்ளே 1/4 இன்ச்லேருந்து அப்படியே கம்மியாக குறைச்சி அந்த அளவு வந்து குறைச்சிட்டே வந்து கிளாத் மேலே வந்து வெளியில் வந்துடணும் லாஸ்ட்டில் வரும்போது. இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 2-3 வாட்டி நீங்கள் வேறு எதாவது கிளாத்தில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த மாதிரி இதில் ட்ரை பண்ணலாம். வெளியில் வந்து வரும்போது இந்த நூலெல்லாம் நீட்டிகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இன்னொரு சைடில் நீங்கள் வந்து 2 சைடு ஷோல்டர் இருக்குள்ள நம்ம கழுத்து கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த 2 சைடு ஷோல்டர்லேயும் இதே போல் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான். அங்கே 4.25 வச்சிங்கன்னா அதே அளவு தான் நீங்கள் இங்கேயும் வைக்கணும். அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பேக் போர்ஷன் அவ்வளோதான். பின்னாடிக்கு வந்து இது மட்டும்தான் வேலையே. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு 1.5 இன்ச்சு அளவு உள்ளதை மடித்து தைச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிக்கணும். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நான் எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்தது ஃப்ரண்ட் போர்ஷன். நீங்கள் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் கட் பண்ணும்போதே ஒரு 3 டாட் நம்ம வச்சு அதில் வந்து ஹோல் போட்டிருப்போம். அந்த ஹோலில் ஒரு சாக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எந்தெந்த ஹோலுக்கு நேராக எந்தெந்த பாயிண்ட் பிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு அர்க்காத்துக்கு நேராக ஒரு கை காட்டினேன்ல, அந்த அர்க்காத்துக்கும் அங்கே வச்சுருக்க பாயிண்ட்டுக்கும் நம்ம இதை வந்து டாட் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கீழே உள்ளது மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து அதை டாட் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த சைடு இந்த ஆம்கோல் பக்கத்தில் உள்ளதுக்கும் ஒரு டாட் பிடிக்கணும். இப்போ இதை தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். இப்போது அதே போல் அந்த அர்க்காத்தோட நான் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. மடித்து எடுத்துகிட்டு ஒரு 1/4 இன்ச் கிட்டேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். நான் இப்போ சாக் பீஸில் ட்ரா பண்ணுறேன்ல, அதே போல் நீங்கள் ட்ரா பண்ணி அந்த பாயிண்ட் வழியாக வெளில வந்துடணும். நீங்கள் எது பண்ணாலுமே இந்த அர்க்காத்தை 2ஆக மடித்து அதில் ஒரு 1/4 இன்ச் பாயிண்ட் வச்சு அப்படியே அதுக்கு நேராக கொண்டு வந்து அந்த டாட் வழியாக வெளில வந்துடணும். இதே போல் தான் நீங்கள் வந்து டாட் பிடிக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு. இந்த டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ரஃப் வந்து தேவைப்படாது. நீங்கள் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த எண்டிங்கோடு வந்தீங்கள்ல, அதே போல் 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டோடு அப்படியே வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம டாட் பிடிக்கிறதா பார்க்க போகிறோம். இந்த டபுள் அர்க்காத் நம்ம போட்டிருப்போம் பாருங்களா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்லேயே அதை ரெண்டுத்தையும் அப்படியே சமமாக மடித்து போட்டுட்டு நீங்கள் இதே போல் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆகி அதில் வந்து க்ராஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் லைட்டாக பெண்ட் ஆகி அந்த பாயிண்ட்டோட வெளில வந்துடுங்க. இப்போது அதை அப்படியே நீங்கள் வந்து எதெல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதை அப்படியே ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து கற்றுக்கிற வரைக்கும் ட்ரா பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அது வந்து பழகிடும். நீங்கள் போடுற ஸ்டிச்சு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மட்டும் பெண்ட் ஆகி வர மாதிரி பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இதே போல் விரித்து போட்டுட்டு நம்ம ரெண்டு சைடு வந்து முடிச்சிட்டோம், 2 டாட் பிடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு டாட் என்ன பண்ணணும்னா, அதே போல் தான் 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு பாயிண்ட் வச்சு அந்த நம்ம ஒரு ஹோல் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த பாயிண்ட்டோட நீங்கள் வெளியில் வந்துடுங்க. நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் நான் இதே போல் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வரும்போது ஒரே ஒரே மெயின்டெனாக நான் அந்த அளவு மெயின்டெயின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்லேருந்து ஆரம்பித்து அப்படியே கொண்டு வந்துடுவேன். இப்போ அந்த மேலே நீங்கள் ஆம்கோல் சைடு போடுற ஸ்டிச்சுக்கு மட்டும் 2 ஸ்டிச்சாக பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் டாட் பிடிக்கிற விஷயம். இதில் என்ன பண்ணணும்னா, இந்த சைடு ஒரு சைடு பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக இருக்கும், ஒரு சைடு பார்த்திங்கன்னா லென்த்து சின்னதாக இருக்கும். லென்த் அதிகமாக உள்ள பக்கத்தில் நீங்கள் இதே போல் மடித்து விட்டுக்கணும். மடித்து விட்டு லைட்டாக ட்ரா பண்ணி அதை வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு டாட் பிடிச்சிருப்பீங்க, ட்ரையாங்கிள் ஷேப் டாட் வந்து நம்ம லைட்டாக கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறத மடித்து தைக்கணும். அது எந்த சைடு மடிக்கணும்னா, துணி எந்த சைடு லென்த் அதிகமாக இருக்கோ அந்த சைடு பார்த்து நீங்கள் மடிக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் டாட் பிடிக்கிற விஷயம். இப்போ நீங்கள் இதில் என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் இன்னொன்று ஆப்போசிட் சைடு. அதாவது 2 நீங்கள் கட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு ஃப்ரண்ட் பீஸுன்னு சொல்லி 2 கட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு சைடு நம்ம முடிச்சாச்சு, இன்னொரு சைடு நீங்கள் அதே போல் பண்ணணும். அதை எப்படி பண்ணணும்னா, இப்போ இந்த சைடு பண்ணிட்டீங்களா, இதே போல் ஆப்போசிட்டாக அந்த கழுத்தும் மோதுற மாதிரி அழகாக ஒரு ரவுண்டு ஷேப் கழுத்தும் மோதுற மாதிரி வச்சு பார்த்துட்டு அந்த சைடு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இதை பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். இதே போல் ஆப்போசிட்டாக வச்சுட்டு அதை அடிப்பக்கத்தில் தான் நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து இது ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மாற்றி பண்ணிட்டீங்கன்னா 2ம் ஒரே பக்கமாக வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஒன்று இந்த பக்கம் இந்த லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அப்படி தான் 2 பீஸ் வரணும். இதுதான் வந்து ப்ளவுஸ் ஃப்ரண்ட் போர்ஷன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இப்போது ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் இது பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பட்டி ஜாயின் பண்ணுறதும் கை ஜாயின் பண்ணுறதும் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான Q&A பார்த்திங்கன்னா, நம்ம பேக் சைட் டாட் பிடிக்கும்போது எவ்வளோ இன்ச் அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.